ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லிகை செடி வளர்ப்பு. நம்ம மல்லிகை செடிகளில் வந்து மேலே வளரக்கூடிய அந்த புது தளிர்களில் நான் உங்களுக்கு நிறைய தடவை செடிகளில் வீடியோ போட்டு காட்டியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு அடிப்பாகத்துலேருந்து வளரக்கூடிய இந்த தளிர்களால் பார்த்தோன்னா நம்ம செடி நல்லா அடர்த்தியாகுங்க. அடிப்பாகத்திலேருந்தே செடி அடர்த்தியாகும் பொழுது அது மேல் நோக்கி அதிக புதிய தளிர்களை வளர வைக்கும். இப்போ இந்த தளிர்கள் பார்த்திங்கன்னா மேலே வரையும் நல்லா பெருசாக வளர்ந்ததுன்னா இதிலிருந்து நமக்கு ஏகப்பட்ட புது தளிர்கள் வளர்றதால செடி நல்லா அடர்த்தியாக ஆகும். இந்த மாதிரி புது தளிர்கள் வளரணுன்னா நம்ம சரியான பராமரிப்பு கொடுக்கணும். அடுத்தடுத்தா புது தளிர்கள் வளரும் பொழுது தான் நமக்கு அதிக பூக்கள் கிடைக்கும். கண்டிப்பாக மல்லிகை பூக்காக தான் நம்ம மல்லிகை செடிகளையே வளர்க்குறோம் இல்லைங்களா? அதனால் நம்ம வளர்க்கும் பொழுது பார்த்தோன்னா அதை நல்லபடியாக நம்ம நல்லா அடர்த்தியாக வளர்த்தா தான் அதில் நமக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும். இந்த மாதிரி வளரணும் அப்படின்னா நம்ம சரியான பராமரிப்பு கொடுக்கணும். மல்லிகை செடிக்கு கரிம உரங்கள் சரியான உரங்களாக இருக்குது. இந்த கரிம உரங்களில் காய்கறி தோல் வேஸ்டேஜ், பழத்தோல் வேஸ்டேஜ், கீரையோட வேஸ்டேஜ், அடுத்ததாக முட்டையோட வேஸ்டேஜ், முட்டையோடு இதோட வேஸ்டேஜ், அப்புறம் மீன் உரம், இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். தொழு உரங்களில் நம்ம எல்லாமே கொடுக்கலாம். மண்புழு உரம், இது எல்லாமே அடங்கினது தான் இந்த கரிம உரங்கள். இதை தொடர்ந்து கொடுத்துட்டே வந்தாலே நல்ல ரிசல்ட் இருக்கும்.